பக்தி ஒளிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். இந்த அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் நிறைய பழக்க வழக்கங்களும் பரிகாரங்களும் நம்ம பேசுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட கேள்வி கோலங்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த கோலங்களுடைய தாற்பயங்கள் இல்லை கோலங்களை பற்றி நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது. இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இப்போ உதாரணமாக இந்த கோலங்கள் நம்ம ஏதோ மார்கழி மாதம் மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஒரு பழக்கத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. நம்ம மார்கழி மாதம் மட்டும்தான் சாப்பிடணுமா இல்லை 12 மாதமும் சாப்பிடணுமா? மேஷத்துலேருந்து மீனை வரைக்கும், சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எல்லா காலமும் நீங்கள் கோலம் இடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷம்னா பச்சரிசி மாவு கரைச்சி நீர்க்கோலம் போட்டே ஆகணுங்கிறது தான் தாற்பயம். இல்லை பச்சரிசி மாவில் அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்குது, சாமிக்கு பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு ஒரு எந்திரத்தை சுஸ்திக்கு எந்திரத்தை நம்ம ஒரு போட்டுவோம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் சுவி போட்டுவோம். அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 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 சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு மேலே தான் ஒரு இலையை விரிப்போம். வாசலில் ஒரு கோலம் விடுவோம், வீட்டு முத்தத்தில் ஒரு கோலம் விடுவோம். இப்படி இந்த இந்த நீர்க்கோலமாக அந்த மாவு கோலமாக இருக்கலாம், இல்லை இந்த பச்சரிசி கோலம் மாவை வச்சு நம்ம பயன்படுத்துகிற கோலமாக இருக்கலாம். நீங்கள் எந்த கோலம் போட்டாலும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சிக்கல்களோ, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு முடிவெடுக்க முடியலை அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், உங்களுக்கு அட்லீஸ்ட்டு டெய்லி ஒரு கோலத்தை, அது நேர்புள்ளி கோலமாக இருக்கலாம், இடுக்கு புள்ளி கோலமாக இருக்கலாம். சரி, இடுக்கு புள்ளி கோலம் எந்த ராசி போடலாம் அப்படின்னா, மேஷம், மிதுனம், அடுத்து சிம்மம், அடுத்து துலாம், அடுத்து தனுசு, கும்பம், இவங்க எல்லாமே இந்த இடுக்கு புள்ளி கோலம் போடணும். சார் நேர்புள்ளி கோலம் போடுறது ரிஷப லக்கணம் ரிஷப ராசி, கடக லக்கணம் கடக ராசி, கன்னி லக்கணம் கன்னி ராசி, விருச்சக லக்கணம் விருச்சக ராசி, மகர லக்கணம் மகர ராசி, மீன லக்கணம் மீன ராசி, இந்த 6 ராசியும் நேர்புள்ளி கோலம் போடலாமா? சார் இடுக்கு புள்ளி கோலத்துக்கும் நேர்புள்ளி கோலத்துக்கும் என்ன அப்படின்னா, இது இடுக்கு புள்ளி கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கு புள்ளி கோலத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனையை சிக்கல்களை எவ்வாறு நீங்கள் கையாள்வது என்பதை அந்த கோலம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எப்ப ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், இந்த புள்ளிகளை எப்படி நீங்க அடுக்கிறீர்கள் உங்க வாழ்க்கையில, இந்த கேள்விகளுக்கு இப்படிதான் பதில் எழுத வேண்டும், இந்த கேள்விகளுக்கு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நீங்க எவ்வாறு இந்த புள்ளிகளை அமைக்கிறீர்களோ அங்கேயே உங்களுக்கான விடை கிடைத்துவிடும். நான் அதுக்கு முன்னாடி கூட விளையாட்டாக சொல்லுவேன், நீ கோலம் கூட காலைல 4:30 6:30 மணிக்குள்ளே கூட போட வேண்டாம், சாயங்காலம் 4:30 6:30 மணிக்குள்ளே கோலம் போட வேண்டாம், 4 புள்ளி வச்சு ஒரு மாவு வச்சு ஒரு கோலத்தை போடு, உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்கள் 1 லட்சம் ரூபா உண்டியல்லாம் போட வேண்டாம், ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம். முதல்ல வீட்டில் செய்ய வேண்டிய செயலை நீங்கள் செய்யாமல் அங்கே போய் செஞ்சு என்ன நடக்கும், உங்களுக்குள்ளே வரக்கூடிய மாற்றம். நீங்கள் ஏஎல்பி அச்சலக்கண பத்தி படித்தவங்க அத்தனை பேரையும் பாருங்க, ஏதோ ஒரு கோலத்தை அவர்கள் கண்டிப்பாக பதிவு செய்வாங்க. அப்படி இல்லை என்றாலும் ஒரு நோட் எடுத்து, எப்படி மத்தியான நேரம் ஒரு டைம் இருக்கு, ஆஃபீஸில் ஒரு நேரம் இருக்கு, ஆஃபீஸில் ஒரு முடிவு எடுக்க முடியல உங்களால், அது பையனாக இருக்கலாம், அது பொண்ணாக இருக்கலாம். பொண்ணுக்கு மட்டும்தான் சிக்கல்கள் வருமா, பையனுக்கு வராதா அப்படின்னா பையனுக்கு வரும். ஒரு கோலத்தை எடுத்து, இது யூடியூப்ல நிறைய கோலங்களோட மாடல் இருக்கு, 1 2 3 4 5 6 7 புள்ளி வச்சு ஒரு கோலம், இல்லை 8 புள்ளி வச்சு ஒரு கோலம், 8க்கு 8 புள்ளி வச்சு ஒரு கோலம். உங்களால் அந்த கோலத்தை ஒரு இடத்துல ஆரம்பித்து எங்கே முடிக்கிறீங்கன்னு சிக்கல் இல்லாமல் அந்த கோலத்தை உங்களால் போட முடிச்சிச்சுன்னா, ஒரு தடவைலாம் பழக்கத்தில் புதுசெல்லாம் போட முடியாது, பழகிருந்தான் போட முடியும். இல்லைன்னா ஒரு 4 புள்ளி வச்சு 3 புள்ளி வச்சு 7 புள்ளி வச்சு அப்படி நேர்புள்ளி வச்சு கோலம் போடலாம். நேர்புள்ளி வச்சு கோலம் போடுறது ஈஸி, இடுக்கு புள்ளி வச்சு கோலம் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு புள்ளிக்கும் இடைவெளி விட்டு நீ புள்ளி வைக்கணும்,
அந்த எடுக்கு புள்ளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளிக்குள்ள நீங்க அந்த கோடுகளை வரைய வேண்டும் என்பதால் உங்களுடைய மனம் 100 மணி நேரம் 100 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணனா என்ன தியானத்தோட பலன் இருக்கோ நீங்க ஒரு கோலம் போட்டா அதில் கிடைச்சிடும். 10 நிமிஷத்துல, அரை மணி நேரத்துல, இல்லை 1 மணி நேரத்துல. ஏன்னா அரை மணி நேரம் ஆகும் கோலம் போடுறதுக்கு. உடனே எடுத்தோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி இப்படி புள்ளி வைப்பீங்க, அப்புறம் 4 புள்ளியில போய் இங்கிட்டு கோடு இடிச்சுக்கும். அப்படி போடக்கூடாது. சரி, நீங்க நோட்ல போட்டு பழகிட்டீங்க. உங்க வீட்டில் போட்டீங்கன்னா நீங்க எந்த வீட்டில் கோலம் போடுறீங்களோ இந்த வீடு வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல் பரிகாரம் வீட்டில் தண்ணி தெளித்து, வாசலில் தண்ணி தெளித்து, முத்தத்தில் தண்ணி தெளித்து. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் வாசல் எவ்வளோ இடம் இருக்குது அதுக்குள்ளே போடுங்க. சும்மா அதுக்காக வந்து 16 புள்ளி, 18 புள்ளி, 17 புள்ளியில் நீங்கள் கோலம் போடணும்னு தேவையில்லை. 6 புள்ளியில் ஒரு கோலத்தை போடுங்க. நீங்கள் கலரெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை. வண்ணங்கள்லாம் அப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு சட்டையை போட்டு அப்புறம் தான் மேக்கப் போடணும். சட்டையை போடாமல் மேக்கப் போட்டால் என்ன நடக்க போகுது? எப்படி? தயவு செய்து உங்கள் வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட யார் வீட்டில் நீங்கள் 4 புள்ளி, 6 புள்ளி, 7 புள்ளி வச்சு இடுக்கு புள்ளியோ நேர் புள்ளி கோலம் போட்டிங்கன்னா அந்த வீட்டில் வாஸ்து தோஷமே கிடையாது. நாங்கள் தோஷம்னு சொல்லவே மாட்டோம். எப்படி? அச்சய கணபதி ஜோதிட முறையில் நான் இன்னைக்கு அட்லீஸ்ட் எங்கனையாச்சும் ஒரு நாள் ஒரு பச்சரிசி மாவு எடுத்து ஒரு கோலத்தை போட்டுருங்க. அது வீட்டுக்குள்ளே போட்டாலும் சரி, சாமிக்கு முன்னாடி போட்டாலும் சரி, சாமி பூஜை அறைக்கு முன்னாடி போட்டாலும் சரி, பூஜை அறையில் போட்டாலும் சரி, வாசலில் போட்டாலும் சரி, முத்தத்தில் போட்டாலும் சரி. சரி, இது எப்போ போடலாம்? விடியகாலம் 4:30லேருந்து 6:30க்குள்ள, சாயங்காலம் 4:30லேருந்து 6:30க்குள்ள ஒரே ஒரு கோலத்தை வரைஞ்சி அந்த கோலம் போட்டு அந்த கோலத்து மத்தியில் ஒரே ஒரு அகல் விளக்க சாயங்காலமோ இல்லை காலையிலே ஏற்றுங்க. அந்த வீட்டில் நீங்கள் என்ன தான் தோஷமாக இருந்தாலும் அந்த வீடு நீங்கள் இப்படி ஒரு வீட்டில் செஞ்சீங்கன்னா அந்த வீட்டில் தோஷமே இல்லை, யோகம் மட்டும்தான். அப்படி ஒருத்தர் செஞ்சாங்கன்னா, அப்படி செய்ய முடியலைன்னா நீங்கள் இருமலுக்கு செஞ்சு பழக்கப்படுத்திங்க. அப்படி ஒன்று நீங்கள் உங்களுக்கு செய்ய முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் உண்மையிலேயே அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். அப்படி ஒரு வீடு ஒரு சுபிட்சமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கிறத வச்சு அளவான நிகழ்வுகளை வச்சு எப்படி சிக்கல்களை வச்சு கையாள்வது, அந்த சிக்கல்களை எப்படி வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அழகாக வந்து விடையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அழகாக எப்படி கையாளுறது அப்படின்னு அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியுமானா தெரியும். இது பையனுக்கு மட்டும், பொண்ணுக்கு மட்டும், அப்பாவுக்கு மட்டும், அம்மாவுக்கு மட்டும், அக்காவுக்கு மட்டும், தங்கச்சிக்கு மட்டும் கிடையாது. எல்லாரும் ஒரு கோலத்தை போடும்போது அந்த கோலங்களை தயவு செய்து அந்த கோலங்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. அங்கே வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரமும் வாய்ப்பும் இருக்கும். இந்த கோலத்திற்கும் இன்னொரு விஷயம் வந்து கூடுதலாக இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு தனி மனித இப்போ இது வந்து வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்காக கிடையாது. நல்லா கேட்டுங்க. ஏதோ வந்து அழகுபடுத்துறதுக்காக இல்லை வந்து இது வந்து சித்தர்கள் வந்து எறும்பு ரூபத்தில் இருக்காங்க, அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக தான் நம்ம மாக்கோலம் போடுறோம், இல்லை வந்து மாவு கோலம் போடுறோம், இல்லை வந்து பச்சரிசியில் கோலம் போடுறோம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பச்சரிசி மாவில் கோலம் போடணும். அது எறும்பு எங்கே இருக்குது? எறும்பை தான் காணுமே, பாதி எறும்பை. சரி, அது இருக்கட்டும், எறும்பு இருக்கட்டும். நீங்கள் ஏதோ ஒரு காகத்துக்கோ ஏதோ ஒரு உயிரினத்திற்கு அது சாப்பாடாக இருக்குது, இல்லை அதை நம்ம கூட்டி கூட நம்ம தள்ளிடலாம் அடுத்த நாளில். இங்கே ஒரு மனிதனுடைய எண்ணங்களுடைய முடிவுகள், தெளிவான சிந்தனைகளோட செயல்பாடுகள் ஆரம்பத்திலிருந்து முடிவுகள் வரையும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு செயலை திட்டமிடுவதும் ஒரு செயலை செயல்படுத்துவதற்கான இடைவெளியும் அதற்கான கால அளவுகளையும் ஒரு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தையும் பெரிய பாக்கியத்தையும் இந்த கோலம் நமக்கு கணக்கிடுதானே கணக்கிடு. ஆனால் கோலம் போடுறதால நமக்கு என்ன கிடைக்கும்னு, நீ கோலம் போடியா 45 நாள் உங்கள் வீட்டில் காலையில் மாலையில் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க கோலம் போடட்டும். கோலம் போடும்போது குமிஞ்சி நம்ம இடுப்பு கீழே வளைஞ்சி வரும்போது அந்த கற்பு பையும் அந்த தலைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தலைமுடி கொட்டுமா? கொட்டவே கொட்டாது. தலையில் இருக்க பாரம் இது வரைக்கும் தலைவலி இருக்கா? தலைவலி வரவே வராது. சைனஸ் இருக்கா? சைனஸ் வரவே வராது. தைராய்டு பிரச்சனை இருக்கா? வராது. கற்பு பை பிரச்சனை இருக்கா? பிசிஓடி இருக்கா? பிரச்சனை இருக்கா? வரவே வராது. இதுக்கு பிறகு அந்த நிலைப்பாடு அப்படியே மாறும். உடம்புக்கு ஒரு பயிற்சியாகவும் போகுது, மனசுக்கு அது சந்தோஷமாகவும் போகுது, மனசுக்கு அது ஒரு திட்டமிடுதலாகவும் செய்யுது. நம்மளுடைய இவ்வளோ நோய் எப்படி தலையில் ஆரம்பித்து தலைவலியிலேருந்து ஆரம்பித்து தலைவலி, தலை குமிஞ்சா தலைவலிக்கும் தலை பாரமாக
போடும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை போடுங்க. அந்த கோலத்த குமிஞ்சு போடுங்க. அந்த கை, காலு, நரம்பு, நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம்ல. கையிலேருந்து எடுத்து நீங்க அந்த பச்சரிசி மாவ அந்த அப்படியே அப்படி திருவும்போது, இந்த இடத்துல அப்படியே அழகா அந்த குரு என்ன பண்ணுவாரு, அப்படியே தலையில எடுத்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த நரம்பு இழுக்கும். நீங்க பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் குமிஞ்சி அந்த நின்னு போட்டு பாருங்க. அந்த கர்ப்பப்பை அப்படியே அழகா, அவ்வளோ அழகா குழந்தை இல்லாதவங்க நான் பரிகாரமே சொல்லுவேன். குழந்தை இல்லன்னா, நீ வந்து காலையில எந்திரிச்சு கோலம் போடு. உங்களுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அதேமாரி ஆம்பள பிள்ளையா இருந்தாலும் கோலம் போடலாமா? போடலாம். ஆனா பெண்கள் போட்டுட்டு அதன் பிறகு தான் ஆண்கள் வந்து பழக்கத்துக்கு கொண்டாரணும். இப்படி கோலம் போடுவது அந்த காலத்துல நம்ம ஏதோ பழக்கங்களும், பழக்க முறைகளும், அறிவியல் ரீதியான சில உண்மைகளான மறைமுகமாக நம்மளுக்கு திணிக்கப்பட்டிருக்கு. கொண்டாடணும் நம்ம முன்னோர்கள. நம்ம அத செய்யவே இல்ல. எவ்வளோ அழகு தெரியுமா நம்ம உடம்புல? பாருங்க மருதாணின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு வீட்ல, ஒரு மனையில அந்த காலத்துல மருதாணி மரம் இருந்துச்சுன்னா, அந்த வீடு தயவு செய்து அந்த வீடு உண்மையிலே சந்தோஷமான ஆனா அத வாழ தெரியாம கொண்டாடுறாங்க. கஷ்டப்படுறாங்க. மருதாணி மரம் இருந்தாலே பெரிய யோகம். மருதாணி கட்ட வச்சிருந்தாலே யோகம். மருதாணி மரமே இல்லாம இப்ப நம்ம அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கோம்ல, எங்க மருதாணி மரத்த வைக்க முடியும்? இப்பலாம் சின்ன சின்ன செடியா வளர்க்குறாங்க வீட்ல. மருதாணி செடி வளர்க்கணுமானா வளர்க்கணும். நீங்க எப்படி துளசி செடி எப்படி வீட்ல வளர்க்கணும், நம்ம வீட்ல துளசி மரம் இருக்கோ, அதே மாதிரி மருதாணிய வளர்க்கணும்னா, ஒரு வீட்ல நாங்க போவோம். மருதாணி இருந்துச்சுன்னா, அந்த வீட்ல அடுத்த வருஷமே இருக்காது. முடிஞ்சு போச்சு. சரி. ஒரு ஜாதகருக்கு மருதாணி போட முடிஞ்சுன்னா, இப்ப மெஹந்தி போடுறதுக்கு நான் சொல்லல. நான் சொல்றது மருதாணி இலைய அரைச்சு. இப்ப மிக்ஸி இருக்கே. அந்த காலத்தெல்லாம் அம்மில போட்டு மேலேயும் கீழயும் போட்டு அரைச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ம அம்மில வச்சு அரைக்கிறதுக்குள்ளே கை செவந்து போடும். இது இந்த செய்வினை சம்மந்தப்பட்டது, மந்திரம் சம்மந்தப்பட்டது, மாயம் சம்மந்தப்பட்டது, ஏதோ புத்தி கெட்டதுன்னு சொல்றது, ஏதோ தப்பு தப்பா முடிவெடுக்கிறது, பயம் இருக்குது, ஒரு கலக்கம் இருக்கு, ஒரு பயந்து சுபாவம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்படி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா, நான் மறுபடியும் சொல்றேன். நான் நீங்க மருதாணி கையில இருந்துச்சுன்னா, இது எல்லாமே உங்களுக்குள்ள வராது. ஒரு பயம் இருக்காது. ஒரு தெளிவு இருக்கும். ஒரு சந்தேகம் இருக்காது. ஒரு தெளிவு இருக்கும். எப்படி? அட்லீஸ்ட் மருதாணிக்கு இவ்வளோ மகசு. ஒரு பெரிய வரமே நம்மள்ட்ட இருக்கு. நீங்க கை முழுக்க இப்படி வச்சுங்க, கையில புள்ளி புள்ளியா வச்சுங்க, ஒரு ரவுண்டு வச்சு புள்ளி சுத்தி ஒரு 9 புள்ளி வைங்க, கையில விரல்ல போடுங்க. இதெல்லாம் உங்களுடைய மருதாணிய கால்ல சப்போஸ் உள்ளங்கால்லையும், உள்ளங்கையிலயும், கால்லயும் வைக்கணும், கையிலயும் வைக்கணும். இப்படி வச்சீங்கன்னா, உங்களுடைய உடம்பு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பித்த நோய்களும் உங்கள விட்டு விலகும். பித்தம் விலகுனாலுக்கே உடம்பு சூடு தன்னறியாம வெளியில ஒரு தெளிவான முடிவெடுக்கலாம். தெளிவான முடிவெடுக்கலாம். ஒரு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எண்ணங்களை பாவிக்கிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், அழுகுறோம், கொண்டாடுறோம், சங்கடங்கள் இருக்கு. ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியல, ஒரு பிரச்சனை தீர்க்கிறோம். இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி அன்றாட நிகழ்வுகள் நிறைய பணிகளை நம்ம செய்கிறோம். நம்மளை அறியாமல் இந்த உடம்பு என்ன பண்ணும், கொதிக்க ஆரம்பிக்கும். நம்மளை அறியாமல் கொதிக்கும்போது அந்த இருக்கு பாருங்க, அந்த மருதாணி போடும்போது அதை சமன்படுத்தும். அது தலையிலேருந்து கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் எப்படி அந்த கோலங்கள் வந்து சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி சொல்லுதோ, அதே மாதிரி மருதாணி உடம்போட சூடை, உடம்போட பித்தத்தை சரி பண்ணதானே சரி பண்ணும். இது என்னங்க 10 லட்ச ரூபாய செலவு பண்ணணும், இது 10,000 செலவு பண்ணணும். அழகா மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கேயாவது போகிற வழியில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, எங்கேயாவது ஊர்கட்டில் கண்டிப்பாக மருதாணி இலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றி 2 தடவை இது மருதாணி போட்டால் இன்றைக்கி வந்து பெரிய வந்து கௌரவ குறைச்சல் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் மருதாணி போடுங்க, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து அந்த லட்சுமியோட கடாட்சம் இருக்குமானா இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும். நீங்கள் அது சந்தோஷமாக கொண்டாடணுங்க அதை. அது நீங்க அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு எதுவுமே நடக்கல. வாரம் வாரம் நீங்க மருதாணி போடுங்க. நடக்குதா இல்லைன்னு பாருங்க. நடக்கும். நீங்க 10 ரூபாயில் நடக்க வேண்டிய விஷயத்த 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இதுக்கு எதோ நீங்க செலவு பண்றீங்க, எதோ பரிகாரம் பண்றீங்க. இதை விட என்னங்க பரிகாரம் உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு என்னங்க பரிகாரம் வேணும்? என்ன பரிகாரம் வேணும்? மருதாணி போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி என்ன? நீங்க மருதாணி போடுங்க நாளில இருந்து. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் போட்டு வைங்க. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மருதாணி போடணுமான்னு போடணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. உங்க உடம்போட
நீங்க எல்லாருமே வேலையில பளுவுல ரொம்ப சிக்கி தவிக்கிறோம். ஒரு தடவ போட்டு பழகி பாருங்க. சந்தோஷம் கொண்டாட முடியும். நீங்க வீட்ல உங்களுக்குள்ள யாராச்சும் எனக்கு மந்திரம் பண்ணிவிட்டான், மாயம் பண்ணிவிட்டாங்க. நீங்க மருதாணி போடுங்க. மந்திரமாவது, மாயமாவது. கடவுள் இருக்கான் பார்த்துக்குவான். நம்மளுக்கு படைச்ச கடவுள் நம்மள பாதுகாக்க தெரியும். அதெல்லாம் எல்லாம் கடவுள் நம்மள்ட்ட குடுத்துருக்காரு. நீங்க உங்களால என்ன முடியுமோ, வாரத்துக்கு ஒரு தடவையோ, மாதத்துக்கு ஒரு தடவையோ மருதாணி உங்களுக்கு கையில வைங்க. உள்ளங்கால்ல வைங்க, உள்ளங்கையில வைங்க. அ சில பேர் தலையில நரைச்ச முடிக்கு கூட நம்ம அந்த மருதாணிய வந்து கொண்டாடுறாங்க. கொண்டாடலாம், கொண்டாடலாம். ஆனா, அத வந்து ரொம்ப கவனமா கொண்டாடணும் அத. ம். அப்படி கொண்டாடுங்க. அதேமாரி இங்க இருக்கக்கூடிய நெறைய பேரு சின்ன சின்ன பழக்கவழக்கங்கள் நம்ம மறந்துட்டோம். நெறைய பழக்கவழக்கங்களோடு உங்களோட நெறைய விஷயம் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல உங்கள்ட்ட வந்து நெறைய விஷயம் பேசுறேன். அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க ஒவ்வொரு வீட்லயும் அ அ இது அரிய ஒரு ரூ. 10,000 ரூ. 5,000 ரூ. 500 செலவு பண்ண வேண்டியது. உங்க வீட்ல நெறைய வீட்ல பச்சரிசி மாவுல ஒரு கோலம் போடுங்க. அது வீட்டுக்கும், உங்க கையில இருக்கக்கூடிய மருதாணி இலைய கையில போடுங்க. அது உங்களுக்கும் பெரிய மாற்றத்தையும், பெரிய சந்தோஷத்தையும், ஒரு சுபிட்சத்தையும், பணமும், பேரும், புகழும் பெற்று செல்வ செழிப்போட வாழணும். அந்த லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நல்லதொரு நிகழ்வுல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.